மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஒரு 40 செகண்ட்ல சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. சாருடைய ரெக்வஸ்ட்காக இதில் வந்து பேர் வந்து நிறைய பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் இந்த மாதிரி எல்லா இடங்களையும் இருக்குது. இதில் நாங்கள் நேம் என்னென்னா ரோட்ரி மீன்ஸ் பிஸ்னஸ். நம்ம சாப்டரோட நேம் வந்து திருநெல்வேலி. இந்த ரோட்ரிங்கிறது 1905 ஆண்டு நிறுவப்பட்ட ஒரு உலகளாவிய நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து 2005 வரை அவங்க மேஜராக பண்ண எல்லா விஷயமும் எதை நோக்கி பயணிச்சதுன்னா சர்வீஸ் அண்ட் ஃபெல்லோஷிப். இதுதான் ரோட்ரின்னா எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயம். 2005 சான் பிரான்சிஸ்கோ ரோட்டரி கிளப் அந்த சங்கம் தான் வந்து பிஸ்னஸ்லையும் நம்ம ரொட்டேரியன்ஸ் வந்து அவங்களுக்குள்ள பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2005 அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2013 அது அஃபிஷியலாக 52 சங்கங்கள் வந்து உலகளாவிய நிறுவப்பட்டு இந்த ரோட்ரி மீன்ஸ் பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. 2018 ஆண்டு வந்து நம்மளுடைய சாப்டர் வந்து திருநெல்வேலியில் நிறுவப்பட்டிருக்குது. இந்தியாவில் நம்ம சாப்டர் வந்து 5th சாப்டர். இது ஆரம்பியோட சின்ன பிரீஃப். இங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா தொழிலுக்கும் இன்றைய காலகட்டத்தில் எந்த விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நெட்வொர்க்கிங். ஒரு நேரத்தில் ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கும். அப்புறம் ஸ்மார்ட் ஒர்க்கு. இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எத்தனை பேரை தெரியுமோ அதை பொறுத்து நம்ம பிஸ்னஸோட வளர்ச்சி வந்து பெரிய லெவலில் போகும். இந்த மழை பெய்யறதை வச்சு நம்ம சொல்லலாம், நல்ல ஓங்கி அடிக்கிற மழையால் நம்மளுடைய நிலத்துக்கு பெரிய லெவலில் கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் ஆகாது. அடமலை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து உங்கள் கிரவுண்ட் வாட்டரை நல்லா ரீசார்ஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். அதை மாதிரி தான் நம்மளுடைய பிஸ்னஸும். நெட்வொர்க்கிங்கை வந்து இந்த ரோட்ரி வந்து மிகப்பெரிய ஆர்கனைசேஷன். நீங்கள் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ளே தான் பண்ணணும்னு கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இதே மாதிரி உங்களுக்கு நெட்வொர்க்கிங் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரோட்ரி மீன்ஸ் பிஸ்னஸ் சாப்டர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை வந்து வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் இல்லை ஸ்டேட்டில், நமக்கு நியர்பை கேரளாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மீட்டிங் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு பர்டிகுலர் மந்த்தில் இந்த டேட்டில் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே அதை நம்ம அட்டன் பண்ணி, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை நான் ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறேன், நான் என்னுடைய பிஸ்னஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அந்த ஆன்லைன் மீட்டிங் மூலமாக நம்ம கேரளா சாப்டர் தான் அதை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி வீக் அந்த மீட்டிங் வந்து நடக்கும். ஸோ அந்த மீட்டிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸை இன்னும் பெரிய லெவலில் ப்ரமோட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கிங்கை என்னங்கிறது வந்து இந்த ரோட்ரி மீன்ஸ் பிஸ்னஸ் வந்து டீச் பண்ணும். செகண்ட் வந்து என்னென்னா, ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு ப்ராசஸ் வச்சுருப்பாங்க. அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆகிற மெத்தட் எப்படி அப்படிங்கிற ஒரு ஓரியன்டேஷன் அண்ட் ட்ரைனிங் வந்து நம்மளுடைய ஆர்பி சாப்டரில் வந்து நம்ம ஒரு ஆல்டர்னேட் வீக்ஸ் வந்து அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபைனலாக பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு நெட்வொர்க்கிங் க்ரியேட் ஆகிடுச்சு, நம்மளுடைய பிஸ்னஸை ஓரியன்டேஷன் பண்ணிட்டோம். ஃபைனலாக என்ன நமக்கு வேணும்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்போவுமே நம்ம நிறைய கொடுக்க நிறைய பெற்றுக்கொண்டே இருக்கும். ஸோ நம்ம பிஸ்னஸை நம்ம இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறோம், அவங்க கிட்ட இருந்து பிஸ்னஸ் வரும். ஸோ இதுதான் இந்த ஆரம்பியை பற்றின ஒரு சின்ன ப்ரீஃப். ஸோ நீங்கள் எல்லாரும் இதில் ஒரு சர்டன் பீரியட் உங்களுடைய டைமை ட்ராவல் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த பிஸ்னஸ் சாப்டர்லையும் ஜாயின் ஆகி ரோட்ரிலையும் இது ஜாயின் ஆகிறதுக்கான ஒரு சின்ன கேட்வேயாக இருக்கும். ரொட்டேரியன்ஸ் தான் இதில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரூலும் நம்மளுடைய பைலால கொடுக்கல. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த இதில் வந்து இது நீங்கள் ரோட்ரி மீன்ஸ் பிஸ்னஸ் சாப்டரில் ஜாயின் பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக்காக எதையாவது நீங்கள் இருக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் பிடிச்சிருக்குன்னா இதன் மூலமாக ரோட்ரிக்கு நீங்கள் செய்கிறதுக்கும் இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. நன்றி. கிளாசிஃபிகேஷன் வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ். சார் ப்ளீஸ்.
சார் வந்து மிஸ்டர் எம் சுப்பிரமணியன், அவங்களுடைய கிளாசிபிகேஷன் தொழில் வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ், அவங்க கம்பெனி நேம் வந்து விகாஸ் அண்ட் விஷாலினி இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்டைஸ். இவங்களை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது என்னுடைய ரொட்டேரியன் டால்டனி சார். I request our chairman to induct our new member. Immediate person. Immediate person. Immediate person. Mr. S. Johnson Selvakumar. Johnson Selvakumar, அவருடைய கிளாசிபிகேஷன் ப்ரீ-ஓன்ட் கார்ஸ் பையிங் அண்ட் செல்லிங், JK கார்ஸ் அப்படிங்கிற நேம்ல ஒரு தொழில் நிறுவனம் நடத்திட்டு வராங்க. Mr. Kumaravai. Mr. Kumaravai SM. இவருடைய கிளாசிபிகேஷன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், குட் லக் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற நேம்ல ஒரு தொழில் நிறுவனம் நடத்திட்டு வராங்க. அவங்கள ஆர்பி சாப்டர் திருநெல்வேலி வரவேற்கிறோம். ரியாஸ் ராஜா. மிஸ்டர் ரியாஸ் ராஜா சார் வந்து டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ல வந்திருக்கிறாங்க. அவங்க கம்பெனி நேம் அலி ஏர் டிராவல் சர்வீஸ். அலி ஏர் டிராவல் சர்வீஸ். Now I request our past chairman Rotarian Joji sir to induct. Thank you, Rotarian Secretary Subbu sir. Rotarian Jali Rajaselvam. Rotarian Jali Rajaselvam. Classification exporter, KC Group of Companies. KC Group of Companies. So we welcome you, sir. Rotarian Dr. S. Daniel Vedasina. Rotarian Dr. S. Daniel Vedasigamani. Classification Human Resource and Development. Company name Rachel Career Solutions. Rachel Career Solutions. Rotarian M. Sivaraman. Rotarian M. Sivaraman. Classification Footwear Retailers. Company name Foot Care. Mr. T. Jeevarathina. Mr. T. Jeevarathina. CCTV and networking. UP Broadband Service. UP Broadband Service, CCTV and networking. Mrs. N. Hinduja. Mrs. N. Hinduja. Classification Home Banking. Company name Hindus Home Bakes. Home Baking. Sorry. Home Baking. Hindus Home Bakes.
request Rotary Raymond sir to induct further new members. Mr. P. Shankar. Classification. Mr. P. Shankar. Classification Interiors. Company name Sri Interiors. Classification Electrical Material Wholesale. SK Enterprises அப்படிங்கிற நேம்ல எலக்ட்ரிக்கல் ஹோல்சேல் ஷாப் வச்சிருக்காங்க. மிஸ்டர் எல் ஸ்டீபன் ஜெயராஜ். ரொட்டேரியன் பாலு ஃப்ளவர் ஷாப். மிஸ்டர் ராஜேஷ். ஆமா. ரொட்டேரியன் சுப்பிரமணியன். Mr. Sridhar. SR Traders அப்படிங்கிற நேம்ல grocery wholesaler. Mr. Sridhar, SR Traders, grocery wholesaler. K. Nageshwari. Mrs. K. Nageshwari, Danya Laksuri Salon. I request all new members to come to the dais, please. Thank you. Here we are manufacturing tubular batteries and inverters, and I am also manufacturing terracotta clay tiles. Our shop in Sivalaperi Road. Please contact me and refer my name also. Thank you. Good evening, RMB. Rotary Pastors Ground Raymond Patrick. I have a firm called Winstar. Winstar, we do installation of windmills and solar power plants. I also into water business. Hard water solutions. You can call me as a doctor of water. We do hard water solutions, and I also represent my wife in this because there is nobody here. She does homemade chocolates, and so I am also into it. Thank you. Good evening. I am Rotary Rajesh Ravi, President Rotary Club of Southern Star. 6 hours IT services company run பண்ணிட்டு இருக்கேன். தேவையான சாஃப்ட்வேர், மொபைல் அப்ளிகேஷன்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே பண்ணி தரோம். நியூ பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட் ஒரு ஆஃபீஸ் இருக்கு. நம்ம துபாயில் ஒரு பிரான்ச் இருக்கு, சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்கு. ஸோ பிஸ்னஸ் சப்போர்ட். தேங்க்யூ. Good evening, Rotarians. Myself, Rotarian Badru Zamil, representing Inner Traders All Solutions. நம்ம வந்து இன்னோவேட்டிவான ஈகோ ஃப்ரெண்ட்லி பில்டிங் மெட்டீரியல்ஸ் வால்க்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஏஜ் பிளாக் சப்ளை பண்ணுறோம். அது வந்து உங்களுக்கு ரெட்மிக்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய சைஸாக இருக்கும், ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சீக்கிரமாக கட்டிடலாம். உடனே 2 நாளில் உங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வால் பேனல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குயிக்காக ஃபிட் பண்ணிவிட்டு குயிக்காக ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் எஃப்சிசி ரீபார், இப்போ இது ஒரு ரெவல்யூஷனான ப்ராடக்ட். என்னென்னா டிஎம்டி கம்பெனி பார்த்தா இது வந்து நீங்கள் போடும்போது 30 to 40% ஆஃப் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணணும் உங்களுக்கு. நான் கலந்து அண்ட் எஃப்சிசி ப்ரொஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.
வட பைபாஸ் இருக்குல்ல அந்த ஆட்டுப்பாலம் தாண்டவும் 2வது ரைட்டு லெஃப்ட் வந்து ராம்கோட்டை தெரியுது அது ஆப்போசிட்டாக ரைட் சைடில் வந்து ஜேகே காசு ஒரு 6 வருஷமாக வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கு. வணக்கம். குமார் புக்லெட் ஈவெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 6 இயர்ஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட பார்த்தீங்கன்னா பர்த்டே, கார்பரேட் ஈவெண்ட் இது எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் நம்ம ஃபங்க்ஷன் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளோட ஸ்டார்டிங் மேரேஜ் பேக்கேஜ் 1 லேக்லேருந்து ஸ்டார்டிங் ஃபுல் கம்ப்ளீட் மேரேஜ் பேக்கேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதான் எதுக்கு நம்ம கம்பெனி கால் பண்ணி தேங்க்யூ. குட் ஈவினிங். அலிப் ஏர் ட்ராவல் சர்வீஸ்ன்னு வச்சுருக்கோம். ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது, டவுன்லேயும் இருக்குது பிரான்ச்சு. ஏர் டிக்கெட்ஸு, ஹாலிடேஸு, விசா சர்வீஸு எல்லாம் அப்ராடுக்குள்ள எஜுகேஷன் அப்பாயின்மெண்ட்ஸு, பேஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸு எல்லாமே எடுத்து தரோம். இன்னும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஸ்டீஃபன், எலக்ட்ரிக்கல் கோர்ஸ் பண்ணிட்டு ஒயர் தவிர மற்ற எல்லா வீடுகளுக்கு தேவையான சுவிச்சஸ், லைட்டிங், சோலார் பேனல்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கோம். 3 to 4 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கேடி சார். நான் எஸ்எல்டிஎஸ்ல ஹோல்சேல் கிராசிங் பண்ணியிருக்கேன். இந்த சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கேபினட்ஸ் அண்ட் மாடல்ஸ்க்கு தேவையான மொத்த ஹோல்சேல் ஐட்டம்ஸ், கிராசரிஸ், சாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே மொத்தம் பண்ணியிருக்கேன். எல்லோருக்கும் மாலை வணக்கம். புருஷோத்தமன், ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி. நாங்கள் எல்ஐஜி சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி 10 இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபுல்லாகவே ரிஜிஸ்டர்ட் சிட்ஸ் தான். 1 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய நிதி தேவைகள் எதுவாக இருந்தாலும் சிக்ஸாக நீங்கள் போட்டு எடுத்துக்கிடலாம். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா செஞ்சு கொடுப்போம். தேங்க்யூ. அதுக்காக நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் மேக்கப் எதுவும் நீட் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட பேர் வந்து இன்டர்நெட் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அந்த ஆஃபீஸ் டெக்கோரேட் எல்லாரும் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 12 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு தேவைன்னா எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ராகேஷ். டிசிஆர் லாரிசர்வீஸ் சொல்லி மெட்டீரியல் எல்லாமே சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். 15 வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்கேன். தேவையான கான்டாக்ட் பண்ணுங்க. இனிஷியல் ஸ்டேஜ் தான் இருக்கு. மொத்தம் சில ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரொமோஷன்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கு. நல்லா அது போயிட்டு இருக்கேன். யாருக்காவது செக்யூரிட்டி அண்ட் டிடெக்டிவ், மேட்ரிமோனி வெரிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் யாராவது சொன்னீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. யாருக்காவது ஏதாவது லீகலாக லாஃபுல்லி ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட நேம் முத்துமாரி. நான் ஆர்டிஎஸ் சம்மந்தப்பட்ட ஒரு லைசன்ஸ் போட்டு கொடுக்குறது, ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறது, இது வந்து ஒரு 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். அது போக யூஸ்டு கார் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் செட் பண்ணியிருக்கேன். இது சம்மந்தமாக நாங்கள் பண்ணலாம். நன்றி. வணக்கம். ரோட்டில் இருக்கேன். நான் வந்து வாட்டர் சம்பந்தப்பட்ட எல்லா இதுவும் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த ஒரு 14 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். குட் ஈவினிங் சார். என் பேர் முருகானந்தம். நீங்கள் டாலன் சார் வந்து இன்னைக்கு என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ டு டாலன் சார். அதாவது உங்கள் வேலைகளை வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நல்ல க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கணும்னா என்ன அணுகுங்க. அது மாதிரி ப்ராசஸ், ஸ்டாக் மேனேஜ்மெண்ட், வேர் ஹவுஸ் செட்டிங் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுபோக உங்கள் கன்சர்ன் உள்ள செகண்ட் லேயர் எம்ப்ளாயி அவங்களுக்கான ஒரு மேனேஜர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது போக ஹிந்தி ஆன்லைன் கிளாஸஸும் பண்ணிட்டு இருக்கோம். ரைட், தேங்க்யூ. கன்சல்டிங் வந்து ஒயிட் கன்சல்டன்சி சர்வீஸ். தேங்க்யூ. திரும்ப டாக்டர் சார் தேங்க்யூ. தங்கராஜ், ரோட்டி கிளப் ஆஃப் சென்டர். நான் வந்து டிஜே
டான்ஸ் அண்ட் மியூசிக் கல்ச்சுரல் அகாடமி ஒரு 10 இயர்ஸாக பாளையமசாலில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஈஸியாக கிளாஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு எஜுகேஷன் கோச்சிங் கிளாஸும் நடந்துட்டு இருக்கு. 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் பாளையமசாலில். தேங்க்யூ. ரோட்டி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டாரில் பாஸ்ட் பர்சன்டாக இருக்கேன். தென் இப்போ என்னோடய பிஸ்னஸ் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் 4A மினி கோல்டன் கால் சொல்லி ஒரு 200 பேர் அமரக்கூடிய ஒரு மண்டபம், கல்யாண மண்டபம் இருக்குது. அதுபோக என்னுடைய பிஸ்னஸ் இன்னொன்று கன்சியூமர் ப்ராடக்ட் எடுத்துருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்ரீ சாய் கணபதி ஏஜென்சி சொல்லி அதுவும் சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். எதாக இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். Good evening, I'm Rotarian, past assistant governor, Rotarian, Dr. Daniel Vedasigamli. I'm HR consultant இருக்கேன். Rachel Career Solutions சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்குது. HR training, corporate training and college student oriented training நான் பண்ணிட்டு இருக்கேன். Hello. Actually, Shankar, ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருக்கோம். கேடிசினால நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஹவுஸ் சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம், கெட்டி சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். அதுபோக கஸ்டமர்ஸுக்கும் இன்டீரியர்ஸ் அண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஏதாவது தேவைன்னா கரெக்டாக. ஹலோ, நான் பூஜா. இண்டோஸ் ஹோம் பேக்கிங் சொல்லிட்டு டாலி ஹோம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி ப்ரௌனிஸ் எல்லாமே வந்துட்டு நாங்கள் எல்லா விதமான அந்த சிறுதானியம் வச்சும் நாங்கள் பண்ணித்தரோம். 1.5 இயர்ஸாக பண்ணித்தரோம். வரவேற்கும் மாலை வணக்கம். நான் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டாரில் இருக்கேன். ஸோ நான் வந்து பிஸ்னஸ் இது பண்ணல. நான் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். CSR சொல்லுவாங்க, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லிட்டு. அதுக்கான தமிழ்நாடு டேட்டா வந்து நான் முஸ்லாமிக்கல் விண்ட் டர்பைன் கம்பெனி அதில் வந்து Rotarian சிவராமன், பாஸ்ட் பிரசிடென்ட், ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையமேடு. 83 onwards திருநெல்வேலி ஜங்ஷனில் ஃபுட்வேர் ரீட்டைல் ஷாப் நடத்தி கொண்டிருக்கு. இதோடைய ஹெட் ஆஃபீஸ் நாகர்கோவில். அதாவது ஃபுட்வேரில் லீடிங் கம்பெனிஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. தேங்க்யூ. Good evening to all. I'm Subramanian. First of all, I would like to thank Mr. Tandon sir for giving the wonderful opportunity for me. இப்போ ஜெனரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் டீல் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து விகாஸ் அண்ட் ஃபேமிலி என்டர்பிரைசஸ் இன்சூரன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 20 இயர்ஸாக வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாத்தையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோட இப்போ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர், கார் இன்சூரன்ஸ், ஆல் டைப் ஆஃப் மோட்டார் இன்சூரன்ஸ், அதுபோக பில்டிங் இன்சூரன்ஸ், ஃபயர் இன்சூரன்ஸ், எல்லா இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். கெனிஸ் மேரேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருக்குமே இன்சூரன்ஸ்ங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நெசசரி எவ்ரி இயர் பண்ணணும், எல்லாருக்கும் தேவை இருக்கும். இன்சூரன்ஸ் தேவைக்கு தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட பேர் வந்து ரொட்டேரியன் சாம்பிள், பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை. நான் வந்து கிளீனிங் கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். கிளீனெக்ஸ் கெமிக்கல் சொல்லி புலவலிங்கோட ரயில்வே கிட்ட ஒரு 30 இயர்ஸாக மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். அனைத்து கிளீனிங் கெமிக்கல் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான கிளீனிங் கெமிக்கல், ஹாஸ்பிட்டல், ஹோட்டல் மற்றும் இண்டஸ்ட்ரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் கவர்மெண்ட் கான்ட்ராக்டாக இருக்கும். இதுபோல சாமியார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் நிறுவனம் இருக்கும். ஸோ எந்த கிளீனிங் கெமிக்கல் எது வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஒன் சைட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சாமியார் கிளீனெக்ஸ் கெமிக்கல்ஸ். தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிவன். என் பேர் மகேந்திரன். அனுகிரகா டிசைன் கன்சல்டன்ட் அப்படிங்கிற பேர்ல ஸ்ட்ரக்சரல் டிசைன் கம்பெனி அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி இன் சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டு. திருநெல்வேலியில ஸ்ரீனிவாச நகர்ல ஆஃபீஸ் வச்சிருக்கேன். தென்காசியில சக்தி நகர்ல ஆஃபீஸ் வச்சிருக்கேன். திருச்செந்தூர்ல வடக்கு மாசியில ஆஃபீஸ் இருக்கு. ஸோ என்னுடைய மேஜர் ப்ரொஃபைல் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் யாருக்கெல்லாம் கன்சல்டன்ட் டிஎம்சியில் வந்து ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட்ஸு, மேரேஜ் கால், சர்ச் ப்ராஜெக்ட், இதெல்லாம் எங்களுடைய ஸ்பெஷலைஸ்டு ப்ராஜெக்ட்ஸு. ஹாஸ்பிட்டலில் இப்போ கரெக்டாக எங்களுக்கு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, விருதுநகர் பைபாஸில் நம்ம சாத்தூர் அந்த ராம்கோ ஃபேக்டரிக்கு முன்னாடி ஒரு 11th ஃப்ளோர் பேஸ்மெண்ட் ப்ளஸ் ஒரு 11th ஃப்ளோர் ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த கன்சல்டண்ட்டாக இருக்கேன்.
அது போக திரவியம் ஹாஸ்பிட்டலோட எக்ஸ்பேன்ஷன் நாகர்கோயிலில் போயிட்டு இருக்கு, அதுலேயும் கன்சல்டண்டாக இருக்கேன். இது தவிர என்னுடைய பிஎம்சிலேயே ஒரு 3 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து தமிழ்நாடுல போயிட்டு இருக்கு, சேலம், எல்லா இடங்கள்லையும் என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ வீடுகளுக்கும் நாங்கள் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி கொடுப்போம். ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. ஒரு கமர்ஷியல் பில்டிங் வச்சிருக்கீங்கன்னா எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த சர்வீஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது மாதிரியான ஏதாவது சப்போர்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் அனுகிரகா டிசைன் கன்சல்டன்ட், பொறியாளர் மகேந்திரன். நன்றி. பிஸ்னஸ் சைட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் சேனல் வந்து ஒரு 34 இயர்ஸாக பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஆட் மேகசின், எக்ஸ்க்ளூசிவ் ஆட் மேகசின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு வந்து நான் தான் பண்ணியிருக்கேன். என்னோட பிஸ்னஸ் எல்லாருக்குமே ஆட் வந்து ரொம்ப ஒரு பிளாட்ஃபார்ம், அதனால் எல்லாருக்கும் அது பயன்படும். தேவைப்படுறவங்க நீங்கள் தொடர்பு. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. குட் ஈவினிங். ரொட்டரி இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் சதீஷ் நாராயணன். லக்ஷ்மி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற பேரில் கன்ஸ்ட்ரக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பில்டிங் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி எங்களோட கிளைண்ட் வந்து எங்களோட கிளைண்ட் தான், எங்களோட கஸ்டமர் தான் எங்களோட கிளைண்ட். அப்படிதான் ஒரு கிட்டத்தட்ட 2009 இது வரைக்கும் நாங்கள் ஒரு 200+ ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்னோட ஆஃபீஸ்க்கு வந்ததை விட என்னோட கிளைண்ட்ஸ் எனக்கு அதிகமாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எதனாவது உங்களுடைய கனவு இல்லங்களை கட்ட வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளும். நன்றி. My name Rotarian Sandar Suppu, Rotary Club of Nalanda. My company name V Gold. ரிப்பேர் சர்வீஸ் சென்டர்னு சொல்லியிருக்கோம். லேசர் முறையில் இங்கே உள்ள நகைகளை வந்து 13 வருஷமாக சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லா ஜுவல்ஸும் எங்களோட சர்வீஸ் போயிட்டுருக்கு. அன்கோயிங் நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி இருக்குது. சில பாட்டியோட இடத்தோடு சிலருக்கு ரிங்காக மாறி இருக்குது பேத்திங்களுக்கு. மேரேஜ் டைமில் வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, லென்த் ஒன்று போல் இருக்காது, மாலை செயினெல்லாம் ஒன்று போல் ஆல்ட்ரேஷன் இருக்காது. அந்த ஆல்ட்ரேஷனுக்கு உடனே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/2 ஹவருக்குள்ளே அதை சரி பண்ணி அவங்களுக்கு திருப்தி கொடுக்குறது. அந்த மாதிரியான பல கலர்ஃபுல் ஒர்க்கிங்லாம் பண்ணியிருக்கோம். ஹேண்டி கலரில் மாற்றி கொடுக்குறோம். இந்த சர்வீஸ் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. குட் ஈவினிங். நாள் என் பேர் ஹரிகிருஷ்ணன். இப்போ இந்த மந்த் வந்து February எல்லாருக்கும் தெரியும், வேலண்டைன்ஸ் டே. ஸோ ஃபெஸ்டிவல் ஆஃப் ஜாய், ஃபெஸ்டிவல் ஆஃப் லவ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ்க்கு வந்து நீங்கள் யூ கேன் சே தேங்க்யூ வித் தனிஷ்க் கோல்ட் அண்ட் ஜுவல்லரி. ஸோ நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. இட்ஸ் ஆல்சோ ஃபெஸ்டிவல் ஆஃப் கிஃப்டிங். கண்டிப்பாக அந்த டைமில் உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ்க்கு ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுங்க. அங்கே உங்கள் பழைய நகையை கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். முழு மதிப்பு தனிஷ்கில் கிடைக்கும். இப்போ 2 கிளைகள் இருக்குது, ஜங்ஷன்லேயே இருக்கும், ப்ளஸ் நியூ பஸ் ஸ்டாண்ட் அங்கேயே ஒரு தனிஷ் ஷோரூம் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. ஐம் ரொட்டேரியன் ஹரிகிருஷ்ணன். என் பேர் ராமலிங்கம், ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ரிலேஷன் சேர்மனாக இருக்கேன். தினசரணிங்கிற ஒரு காலை நாளில் நடத்திட்டு இருக்கேன். ஒரு பிஸ்னஸ், அதாவது வியாபாரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. ஃப்ளைட் பறக்குது, ஒரு பெரிய எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அவங்களுக்கு விளம்பரம் முக்கிய அவசியம். அதனால அந்த ஃப்ளைட்டு அப்படியே ஸ்டாண்டர்டாக அப்படியே போயிட்டு இருக்கோம்னா அது வந்து விளாமல் இருக்கணும்னா அது கண்டிப்பாக விளம்பரம் தேவை. அப்படி யாராவது விளம்பரம் நாங்கள் எங்கள் பேர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு வெட்ட உடஞ்ச மாதிரி ஆகிடும். உடஞ்சிச்சுன்னா எல்லாரும் ஃப்ளைட் கிலோ வந்து ஆகிடும். அதனால அனைவருக்கும் வந்து விளம்பரம் வந்து மிக முக்கியமானது. உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு தொழிலை வந்து வெளிக்கொண்டு வருவதற்கு இதை பயன்படுத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. குட் ஈவினிங் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் டாக்டர். ஐம் ஃப்ரம் ரோட்டரி கிளப் ஆஃப் கிருஷ்ணகிரி. இங்கே வண்ணாரப்பேட்டையில் மீனாட்சி ஹோண்டா டீலர்ஷிப், 2 வீலர் டீலர்ஷிப் வச்சுருக்கிறோம். கடந்த 20 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறோம். 6 இடங்களில் நாங்கள் பிரான்ச் இருக்குது. மொத்தம் 100 வீலர் பண்ணி செய்கிறாங்க. இப்போ 2024 மாடலில் வண்டிகள்லாம் இப்போ கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். யாராவது 2 வீலர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக. தேங்க்யூ. ரோட்டரி வெங்கடேஷ், பிரசிடென்ட், ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சிட்டி. வெங்கடேஷ் எடுத்துகிற நேமில் ஆயில் அண்ட் டீ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டுக்கு, ஹோட்டலுக்கு, கேட்ரிங்க்கு தேவையான ஆயில் அண்ட் டீ, அந்த மேரேஜுக்கு எல்லாத்துக்குமே தேவையான ஆயில் அண்ட் டீ கேட்டால் நம்ம டோர் டெலிவரியே பண்ணிடுவோம். ஃப்ரீயாக மதியம் டோர் டெலிவரி பண்ணதுனாலும் மந்த்லி தேவையானது கொஞ்சம் அமௌண்ட்டாக இருந்தாலுமே
அதையும் நம்ம டோர் டெலிவரி பண்ணிடுவோம். அடுத்த ரீட்டைல் கடை வந்து டவுனில் கணிசத்துக்கு ஏதாவது வச்சுருக்கோம். உங்கள் வீட்டுக்கு எதுவும் தேவைன்னா கால் பண்ணுங்க. அந்த ஆரம்பியன் மூலமாக மந்த்லி வந்து ஒரு 5 lakh நான் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அது எங்கள் பெருமையாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. Announcement from Treasurer. Our executive committee decided to this year 2025 subscription 5,000. Please pay. This is a small request as a treasurer. Please pay. I give the as a WhatsApp number எல்லாரும் வந்துடும். அந்த அக்கௌண்ட்டுக்கு please transfer to 5,000. Thank you. Thank you, sir. Now I request. Hello. Once again, good evening to you all. Respected Chairman, dignitaries on the dais, and honorable members, the new members, and the guests. Once again, good evening to you all. Hari sir, 1 minute presentation la சொன்னாரு. அவர் யாரும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் எங்கள் ரோட்டரி வட்டாரத்தில் நாங்கள் அவரை செல்லமாக கூப்பிடுறது தங்கமகன் அப்படிதான் கூப்பிடுவோம். ஒரு பெரிய ஃபேமிலியுடைய பின்புலத்தோட உள்ளவர். படித்தது ஸ்கூலிங் வந்து மான்ஃபோர்டில் படிச்சிருக்காரு, ஏற்காடில். தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலு. ரொம்ப வசதியானவங்க மட்டும்தான் அங்கே படிக்க முடியும். அதுக்கப்புறம் பிஎஸ்டியில் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பெங்களூர்ல எம்பிஏ முடிச்சுட்டு திருப்பி அமெரிக்காவில் போய் எம்பிஏ படித்தார், ஒக்லஹாமா யூனிவர்சிட்டியில். அங்கே படிச்சுட்டு ஒரு 7 வருஷம் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபாதர் ஏற்கனவே அவங்க பிஸ்னஸ் இங்கே ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. டைட்டன் கோல்டு ப்ளஸ் அப்படின்னும் அதை கண்டினியூ அதை வந்து டேக் ஓவர் பண்ணி இன்னைக்கு திருநெல்வேலியில் 2 பிரான்ச் ஆயிடுச்சு. இப்போ டைட்டன் கோல்டு ப்ளஸ் வந்து இப்போ கனிஷ்கா மாறிடுச்சு. தட் இஸ் அப்கிரேடட். கனிஷ்கா கோல்டு ப்ளஸ்க்கு அடுத்த லெவல், ஹையஸ்ட் லெவல் வந்து கோல்டு கனிஷ். ஸோ 2 பிரான்ச் வச்சுருக்காங்க. அது போக டைட்டன் வாட்சஸ் வச்சுருக்காங்க. அது போக டைட்டன் ஐவேரும் வச்சுருக்காங்க. டைட்டன் ஐ ப்ளஸ் வச்சுருக்காங்க. ரோட்டரியில் 2007 சேர்ந்தாங்க. சேர்ந்து உண்மையிலேயே நல்ல ஒரு ஆர்வமான ரோட்டரி பணிகள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக பண்ணுவாங்க. எங்கள் 80 வருஷ பாரம்பரிய கிளப்புடைய செக்ரட்டரியாக இருந்தாங்க. அப்புறம் பாஸ்ட் பிரசிடென்டாக இருந்தாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் கவர்னராக இருந்தாங்க எங்கள் டிஸ்ட்ரிக்டில், ரோட்டரி டிஸ்ட்ரிக்டில். அப்புறம் நிறைய டைரக்டர் பொசிஷன்ஸ் இருந்து எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு 2007 இன்னைக்கு வரைக்குமே எப்போவுமே நிரந்தரமாக போர்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் மெம்பர். அவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் அப்படின்னா ரோட்டரியில் வந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ரோட்டரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு ஒவ்வொரு சொல்லுவாங்க. பிஹெச்எஃப் சொல்லுவாங்க, எம்டிஹெச்எஃப் சொல்லுவாங்க. அதே மாதிரி சார் வந்து பெனிஃபேக்டர், ரொட்டேரியன் பெனிஃபேக்டர் ஹரிகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கள் தூத்துக்குன்னு இந்த ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட்லேயே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அதில் சார் ஒருத்தர் அந்த அளவுக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ரோட்டரியுடைய ஃபவுண்டேஷனுக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ட உடனே சார் உடனே வாரம்னாங்க. ஏன்னா சாருக்கு தெரியும், ஏன்னா கோயில்பட்டி எல்லா இடங்கள்லையுமே பிரான்ச்சஸ் வச்சுக்கிட்டு அவரும் கால செக்ரட்டரி ஓடிட்டு இருக்கிறவர் தான். ஸோ என்னுடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், நண்பர். நாங்கள் எங்கேயும் காலேஜுகளுக்கு எங்கேயாவது டீச்சிங் கோச்சிங் ஏதாவது போனோம், செமினாருக்கு போனோம்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். எங்கள் 2 பேருக்குமே மாணவர்களை உற்சாகப்படுத்துவதும் அவங்களுக்கு இப்போ கோச்சிங் கொடுக்குறதுல எங்களுக்கு ரொம்ப ஆர்வம். அதுலேயும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் உண்டு. பெரும்பாலும் இங்கே உள்ள எல்லா காலேஜஸ்லையுமே அந்த சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்னு வச்சுருப்பாங்க. பாரம்பரிய எல்லா காலேஜ்லேயுமே போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் சார் மெம்பராக இருக்கிறாங்க, அகடமிக் கவுன்சிலே இருந்திருக்காங்க. ஸோ சாருடைய நாலேஜ் வந்து இங்கே உள்ள திருநெல்வேலியில் உள்ள காலேஜஸ்களுக்கும் நல்ல ஒரு ஷேரிங் இருக்கும். அதே மாதிரி சர்வீஸ்லேயும் சரி, அதே மாதிரி இந்த மாதிரி போகிறதுலேயுமே சாருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி இன்னொரு ஃபோரம் இருக்குது, நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, பிஎன்ஏ அப்படின்னும். அதில் சார் வந்து பாஸ்ட் அப்படின்னு ஷேர்மனாக இருந்தாங்க. இப்போவும் அதில் தொடர்ந்து அப்படின்னு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் கூப்பிட்டோடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சின்ன விளக்கத்தோட சாரை அறிமுகப்படுத்துறதுலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
மோஸ்ட் ரெஸ்பெக்டட் சேர்மன் நம்ம ராமலிங்கம் அண்ணாச்சி. அவர் வந்து என் கூட ஐ திங்க் ஐ பீன் ட்ராவலிங் வித் சார் ஃபார் த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அவர் சார் முதல் நம்ம கேடிசி நகரில் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். ஸோ அங்கே ஐ திங்க் அங்கே தான் மேடம்லாம் அங்கே தான் மீட் பண்ணோம். ஸோ உண்மையிலே அங்கே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் ஒரு குட் என்ன சொல்கிறது, ஒரு குட் டெடிகேட்டட் ஜேர்னலிஸ்ட், வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், நல்ல ஒரு கிவர், ஒரு கிரேட் கிவர். அந்த ஏரியாவை நல்ல அவங்களுக்கு டெவலப்மெண்ட் கொண்டாந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து சார் தான். நிறைய கார்பரேஷன் ஒரு லெவலில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஏரியாவுக்கே ஒரு நல்ல ஒரு ரோட்ஸும் சரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு லீடர் நமக்கு கிடைச்சதுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். கிஃப்ட் டு RMBF. ஐ தேங்க் ராமலிங்கம் சார் டுடே ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர் டுடே. நல்ல ஒரு கிரேட் கிவர் ஆல்சோ. நெக்ஸ்ட் like to thank all our the immediate past chairman Shankar Subbu sir. அவரும் நான் லைன்ஸ் கிளப்ல சந்திச்சிருக்கிறேன். ஒரு மீட்டிங்ல அங்கே ரோட்டரி அண்ட் லைன்ஸ் கிளப் இணைந்து ஒரு ப்ரோக்ராம் அங்கே சந்திச்சிருக்கிறேன். ரொம்ப அருமையான பிஸ்னஸ் மேன், நைஸ் பர்சன் டு மூவ் வித். அதே மாதிரி என்னோட குட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் டால்டன் சார் சொன்ன மாதிரி he was the one to introduce me. திருநெல்வேலியில் நிறைய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது டால்டன் சார் தான். முதல் ஞாபகம் இருக்கு, IRT பாலிடெக்னிக் கூட்டிகிட்டு போனது, அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் இன்டர்வியூ, அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் சாரோட ஒரேட்ரி ஸ்கில்ஸ்லாம் உண்மையில வெரி இம்ப்ரெஸ். அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஐ தேங்க் டால்டன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் த இமீடியட் பாஸ்ட் செக்ரட்டரி Satish Narayanan sir and already existing Nagaresh sir, and also my good friends Mr. Georgie Kanichai. Daily morning our காலையில் அவரோட enthusiastic game of shuttle அவர் கூட விளையாடுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மையிலே மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், பட் ரொம்ப ஒரு ஸ்மார்ட் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு பிளேயர், குட் பிளேயர் இன் பேட்மிண்டன், குட் பார்ட்னர். அவர் கூட நீங்கள் விளையாண்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அவர்கிட்ட. ஸ்பீக்லெஸ் ஒர்க் மோர் மாதிரி. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் இங்கே இருக்கீங்க. ரேமன் பிரதர் இருக்காரு. I've been seeing brother for the last 15 years in Rotary. Very hardworking, dedicated person. His children are doing excellent now. One of his daughters in NIFT now. நல்ல கெட்டிக்காரங்க அவங்க. வாழ்த்துக்கள் ரேமன் பிரதர். And all the other brothers here. நம்ம மகேந்திரன் பிரதர் இருக்காரு. அவர் குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். I call him hero. எங்களுக்கு always young and enthusiastic or charming personality. So many brothers. அண்ணா சிவராம் அண்ணா இருக்காரு, எங்கள் ஜங்ஷன்லேயே இருந்திருக்காரு. ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் தொழில் பண்ணி சீனியர் ரோட்டேரியன். ரொம்ப நிறைய விஷயங்கள் அண்ணாச்சிலேருந்து கற்றுக்கலாம். இந்த மாதிரி லாட் ஆஃப் அதர் ஃப்ரெண்ட்ஸ் தேர். விஸ்வநாத் பிரதர் வந்திருக்காரு, LIC மகாராஜா அவங்களாம். ஸோ LICயில் $1 million ரவுண்ட் டேபிள் எல்லா அவார்டும் அவர் வாங்கியிருக்காரு. மோர் தென் 10 times அவர்லாம் வாங்கியிருக்காரு. வாழ்த்துக்கள் பிரதர். புருஷோத்தமன் சார் இருக்காரு, எங்களுடைய வாட்ச் ஷோரூமோட எந்த ஒரு ஃபேப்ரிகேஷன் ஒர்க்னாலும் சார் தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவர் கைராசி 32 years பேக் பண்ண ஒரு ஷட்டர் ஒர்க்ஸ், ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸ்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஐ தேங்க் புருஷோத்தமன் சார் ஃபார் தட். எங்கள் ஸ்ரீராம் சார் இருக்காரு, அவர் பேங்கிங் எக்ஸ்பர்ட்டு. அவரோட சன், அவரும் ஒரு யங் அண்ட் டைனாமிக் ஆண்டர்பிரனர், மிஸ்டர் ஸ்ரீதர். ஸோ மெனி பீப்புள், இவாஞ்சலின் மேடம் இருக்காங்க, முதானந்த் சார், எம்என் சார், த்ரூ அனதர் ஃபோரம் ஆல்சோ. அண்ட் ஆல்சோ நம்ம டேனியல் சார் அண்ட் ஜாலி சார் இருக்கு. அங்கே நிறைய பேர் இருக்காங்க. முத்துமாரினா வாசுதேவன் சார், முருகானந்த் சார் எல்லாருமே இருக்காங்க. ஸோ உண்மையிலே அப்கோர்ஸ் டிஜே பிளேயர்ஸ், நம்ம டான்ஸ் மாஸ்டர் இருக்காரு, வண்டர்ஃபுல். எல்லாமே ஆல் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர்ஸ் இருக்கீங்க இங்கே. ஸோ வெரி ஹாப்பி டு பி ஹியர். முத்துசாமி சார் நம்ம பிஸ்னஸ் சேல்ஸ். ஸோ சாரும் அவரோட மேடமும் நம்ம கஸ்டமர். ஐ ஷுட் தேங்க் சார் சார். உண்மையிலே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். என்ன பியூட்டினா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இன் RMBF. நான் ரோட்டரியில் ஜாயின் பண்ணி 17 வருஷம் ஆச்சு ரோட்டரியில். பட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மீட்டிங் இன் RMBF. ஸோ உண்மையிலே ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஹியர் டுடே. ஐ ஷுட் தேங்க் த ரோட்டேரியன்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி நான் முதல் ஆக்சுவலி என்னோட அப்பா அம்மாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். தேர் ஆல்சோ ஃப்ரம் விருதுநகர். அப்பா ஃப்ரம் விருதுநகர், அம்மா ஃப்ரம் சாத்தூர். வெரி ஹம்பிள் பிகினிங்ஸ் தான். எங்கள் பிஸ்னஸ் வந்து வர்த்தல் பிஸ்னஸ் ஆக்சுவலாக. அதிலிருந்து தான் ஸ்லோலி எங்கள் அப்பா வந்து சங்கரங்கோயிலில் ஒரு கடை வச்சுருந்தாரு. அங்கே அந்த பிஸ்னஸ் வந்து
சீசனல் பிஸ்னஸ். எவ்ரி 6 months தான் வத்தல் விளைச்சல் வரும். அதனால அவருக்கு ஒரு இயர் ரவுண்ட் பிஸ்னஸ் வேணுங்கிறதுக்காக he started an appliance business called Kaveri Agencies. TVs, washing machines and fridges இதெல்லாம் ஆரம்பிச்சாரு. 88ல ஆரம்பிச்சாரு. ஸோ அதை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 years அதை கொண்டு போனாங்க. 15 years கொண்டு போனார். அது கொஞ்சம் கிரெடிட் பிஸ்னஸ்னால எங்களால் அதில் அப்பானால அதில் சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் அப்பா வந்து ஸ்டார்டட் டைட்டன் வேர்ல்டு டைட்டன் வாட்ச் ஷோரூம் வந்து ஜங்ஷனில் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அதுலேருந்து தான் டைட்டனோட ஒரு அசோசியேஷன் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ இந்த மீன் டைம் ஐ வாஸ் ஸ்டடிங் இன் ஸ்கூல். நான் அப்போது 10th standard தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்கூலிங் முடிச்சுட்டு நான் காலேஜ் பெங்களூர் போனேன். அப்புறம் பெங்களூரில் ஒரு MBA பண்ணேன். அப்போ வந்து ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி யூஎஸ்ல படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து ஒரு நாட் ஸோ கிரேட். ஏன்னா அப்போ தான் எங்கள் ஃபேமிலியில் பார்ட்டிஷன்லாம் நடந்துச்சு. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, ஒரு லீடிங் சில்லிஸ் பண்ணிட்டு இருந்தவங்க. பட் அந்த டைமில் ஒரு பார்ட்டிஷன் நடந்தனால பண்ண முடியல. ஒரு டஃப்பான சுச்சுவேஷன். நானும் அப்ளிகேஷன்லாம் ஃபைல் பண்ணிட்டேன். ஐ வாண்டட் டு கோ டு தி யூஎஸ். யூனிவர்சிட்டிலாம் செலக்ட் பண்ணியாச்சு, போக முடியல. பட் ஃபைனலி அம்மாவுக்கு எல்லாருக்கும் தெரியும் விமனுக்கு பிடிச்ச ஆபரணங்கள் ஜுவல்லரி. ஆனால் அந்த ஜுவல்லரி கூட எங்கள் அம்மா வந்து she was willing to keep it on loan, அடக வச்சு she put the money down for me, make sure I got onto the flight and வெளிநாட்டுக்கு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே போய் I joined the course. I had to take up a lot of odd jobs. நிறைய odd jobsலாம் பண்ணேன். Worked in the college cafeteria. அப்போ வந்து you can work only 20 hours in a week. 20 hours தான் ஒர்க் பண்ண முடியும். அந்த ஸ்டூடெண்ட் காலேஜில் கேஃபட்டீரியாவில் ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் அதில் டிஷ் ரன்னர். ஸோ பேசிக்லி the students will have lunch and they'll come and drop off their plates and their dishes. So அது வந்து has to be passed through a dish runner, ஒரு மெகா டிஷ் வாஷர் மாதிரி இருக்கும். அதில் it has to be run. அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து you have to come and fill it back. திரும்ப அந்த டைனிங் ஹாலில் வந்து ஃபில் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஐஸ், அவங்க நிறைய அந்த சோடாஸ்லாம் குடிப்பாங்க. they'll have Coke and Pepsi and all that. அந்த சோடாஸ் இருப்பாங்க. அதில் ஐஸ் வந்து you have to fill the ice. அந்த சோடாஸ்க்கு வந்து கான்சன்ட்ரேட் வந்து ரீஃபில் பண்ணோம். இந்த மாதிரி ஒர்க்லாம் நிறைய பார்ட் டைம் ஒர்க் பண்ணி காலேஜில் கேட்ரிங் ஜாப் பண்ணேன். தென் ஒர்க் as a cashier in the same restaurant. அதுக்கப்புறம் ஃபைனலி அங்கே பில்டிங் மானிட்டர்னு ஒரு ஜாப் இருக்கும். அதில் வந்து you'll be like a link between the you'll have to contact the campus securityக்கு வந்து நீங்கள் தான் ஒரு லிங்காக இருப்பீங்க. So they'll give you a radio. So every time you have to call them over the radio. அந்த ரேடியோவில் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஏதாவது டிஸ்டர்பன்ஸஸ் நடக்குது, ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் you have to inform them over the radio. இது வந்து எனக்கு நைட் ஷிஃப்ட் கிடைச்சிது. ஸோ I had to work night, during the night ஹவர்ஸ்லாம் ஒர்க் பண்ண வேண்டியிருந்துச்சு. But this was not enough. என்னோட லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு I couldn't manage. So outside the campus I had to work. Probably it was not legal, but ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் வந்துச்சு. ஸோ வெளியே outside the campus வந்து ஒரு பெட்ரோல் பங்க்லாம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அப்போல்லாம் நைட் ஷிஃப்ட் வந்து you'll be inside ஒரு 10x10 ரூம். ஸோ வெளியில் வந்து ஒரு 15 பெட்ரோல் பம்ப்ஸ் இருக்கும், கேஸ் ஸ்டேஷன்ஸ் மாதிரி இருக்கும். யாருனாலும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம், வந்து ரூபா கொடுத்துட்டு அவங்க போகிற மாதிரி உள்ளே வந்து பே பண்ணிட்டு போகணும். ஸோ அது வந்து இப்படி புல்லட் ப்ரூஃப் ரூம். ஏன்னா வந்து நைட் வந்து ஆஃப்டர் 2 o'clock people they'll come directly from the அவங்க பார்ல இருப்பாங்க. நேர 2 o'clock all the bars close. ஸோ எல்லாரும் வந்துடுவாங்க. வந்து they'll want to buy alcohol from your store. பட் நம்ம அதை அலோவ் பண்ணோம்னா நமக்கு will be penalized. The government can put a penalty or even arrest you for that. ஸோ பட் அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு லைஃப்ல இருந்தோம். நைட் டைம் ஒர்க்கிங், நைட் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணி ஃபைனலி என்னோட லேண்ட்லார்ட் வந்து இது ஸ்ரீலங்கன். அவர் வந்து ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அவர் டெனண்ட்டாக இருந்தேன். அவர் வந்து என்னை டுக்மையான ரோட் ட்ரிப், ஐ வாஸ் டிரைவிங் ஃபார். ஸோ ரோட் ட்ரிப் கூட்டிகிட்டு போனார். அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணோம். அவர் என்னை வந்து ஒரு யூஎஸ்ல ஒரு கலிஃபோர்னியாவில் ஒரு கம்பெனி ஹிட்டாச்சின்னு சொல்லி அவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ கிடச்சி ஐ காட் மை ஃபர்ஸ்ட் ரியல் ஜாப். அங்கே ஐ ஒர்க் தேர் ஃபார் ஜாப்பனீஸ் கம்பெனி, ஹிட்டாச்சின்னு சொல்லி ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணேன். அங்கேயே இட் வாஸ் ஆல் ஆட் ஹவர்ஸ் தான், அந்த டேட்டா அனலிஸ்ட்டு. ஸோ அது நைட் டைம் தான் மோஸ்ட்லி அந்த ப்ராசஸ்லாம் ரன் பண்ணோம். அந்த ப்ராசஸ் பிரேக் ஆனால் நம்ம அந்த டைமில் அது என்னென்னு பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ ஹேட் டு கோ டு தி ஆஃபீஸ் in the night, in the late, in the early hours in the morning work there. ஸோ இந்த மாதிரிலாம் ஜாப்ஸ்லாம் நிறைய பண்ணேன்.
ஸோ எப்படி எங்கள் அம்மா வந்து தென் ஐ காட் மேரிட், ஆஃப்டர் தட் ஐ காட் மேரிட் அண்ட் என்னோட ஒய்ஃபும் யூஎஸ்ஏ கூட வந்தாங்க. எப்படி எங்கள் அம்மா வந்து இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தாங்க ஃபார் மீ டு கம் டு யூஎஸ். என்னோட ஒய்ஃப் வந்து ஷி வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபார் மீ டு கம் பேக் டு இந்தியா. ஷி வாஸ் தி ஒன்லி சைல்ட் ஃபார் ஹர் பேரண்ட்ஸ். அவங்க தேர் another பிஸ்னஸ் ஃபேமிலி, சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சரர், பவர்டோ இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ பட் they wanted us to come back to India. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இந்தியாவுக்கு வந்து ஐ டோன்ட் நோ ABCD about பிஸ்னஸ். எந்த ஒரு இதுக்குமே எனக்கு தெரியல. ஐ வாஸ் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஃபார் அ கம்பெனி தேர். இந்த மன்னன் படத்தில் ஒரு டைலாக் வரும் இல்லையா, அந்த மோதிரம் அந்த செயினுக்காக அவங்க ரஜினி கவுண்டர் பண்ணி போவாங்க இல்லையா, they go to get the ஆஃபீஸர் கட் அடிச்சுட்டு அங்கே போவாங்க. கடைசியில் பார்த்தா ஓனர் விஜயசாந்தி மேடம் will be giving the winner, will be giving them the gold chain. ஸோ அந்த டைமில் கவுண்டமணி வந்து சொல்லுவார், இந்த முதலாளி இன்சர் தாங்க முடியலப்பா அந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் லைக் தட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பீங் இன் பிஸ்னஸ் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஐ மீன் பிஃபோர் கமிங் டு பிஸ்னஸ் அப்படி தான் இருந்துச்சு. பட் இந்த யூஎஸ்லாம் வந்து ஓ காட், எப்படி ஒரு எம்ப்ளாயிருக்கு வந்து எம்ப்ளாயிஸ்லாம் இவ்வளோ டஃப்பாக இருக்காங்களே அப்படின்னு ஒரு 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 மாதிரி ஒரு ஃபியர் இருந்துச்சு. பட் இப்போ இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் யூ ஸ்டார்டட் டூயிங் பிஸ்னஸ் அண்ட் யூ தாட் ஓகே யூஆர் த பாஸ். நம்ம தான் பாஸ் நம்ம நினைச்சோம். பட் அப்போ தான் தெரிஞ்சது நம்ம பாஸ் கிடையாது. எவ்ரிபடி எல்ஸ் இஸ் த பாஸ். யுவர் எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், யுவர் கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், எவ்ரிபடி எல்ஸ் இஸ் யூ வில் கெட் பம்பார்டட் ஃப்ரம் எல்லா சைட்லேருந்து நமக்கு இடி விடும். ஸோ அது மாதிரி தட் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி தான் ஃபைனலி ஓகே ஒரு 17 இயர்ஸ் இப்போ பிஸ்னஸில் இருக்கோம். ஸோ உண்மையிலே ஐ wouldn't have come to Tirunelveli and been 17 years in business if not for Rotary. Rotary வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஏன்னா ஐ வாஸ் ஹியர் இன் Tirunelveli just 1 week after I came. எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு டென்னிஸ் விளையாடுவேன். அப்போ அந்த டைமில் ஒரு ஃப்ரெண்டு சங்கர் பெட்ரோல் பங்க் சங்கர், அவர் தான் என்னை ரோட்டரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ 2007 இதில் ஜாயின் பண்ணேன். ஸோ காந்தி எனர்ஜி விஷ்ணுவனுக்கு என்னோட நன்றி. இது மாதிரி ரோட்டரியில் அதுக்கப்புறம் தான் நான் ஜாயின் பண்ண முடிஞ்சது. ரோட்டரியில் ஜாயின் பண்ணனால நிறைய பெனிஃபிட்ஸ். யூ ஆர் ஏபிள் டு இன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் எனக்கு தெரியுதுன்னா அப்படி பிகாஸ் ரோட்டரியில் 17 இயர்ஸ் நான் இங்கே இருக்கேன். ஸோ ஐம் ஏபிள் டு நெட்வொர்க் வித் சோ மெனி பீப்புள் பிகாஸ் ஆஃப் ரோட்டரி. ரோட்டரி ஸ்டார்ட் மீ நெட்வொர்க்கிங். அதுதான் ரோட்டரியில் மிகப்பெரிய ஒரு பாடம் எனக்கு கிடைச்சிருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டரியில் தான் அழகாக ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ஒருத்தர் கூட ஒரு கேஷுவல் அக்வைண்டன்ஸ், அதாவது நீங்கள் எங்கே போனாலும் அவங்களுக்கு தெரியும் ஹலோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 5 to 10 hours அவங்க கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பார்த்தோன்னே ஆமாம் இவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் யூ வாண்ட் என்ன சொல்கிறது, ஒரு ஃபெமிலியர் ஒரு ரிலேஷன்ஷிப், ஓகே இவங்க கூட நம்ம நிறைய பேசலாம், அவங்க ஃபேமிலி பற்றி பேசலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 hours யூ ஷுட் பி willing to spend அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நெட்வொர்க்கிங்கில். பட் இஃப் யூ ரியலி வாண்ட் டு டூ ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணும், அவங்க கூட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், அவங்க கூட பிஸ்னஸ்லாம் நிறைய பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 to 50 hours நீங்கள் ஒரு பர்சன் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் லைக் த ஜென்ரல் ஒரு நெட்வொர்க்கிங்காக நீங்கள் ஒரு 30 to 50 hours டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டு நோ த பர்சன். ரொம்ப ஐக்கியமாயிருவீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு வந்துடும், ட்ரஸ்ட் பில்ட் ஆயிரும். உங்களால் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கூட கொலாபரேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும். ஸோ அதனால் ஐ ஸ்ட்ராங்லி ஹர்ஜ் ஆல் ஆஃப் யூ, நல்ல நெட்வொர்க்கிங் பண்ணுங்கள், நிறைய டைம் நெட்வொர்க் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஐ நோ யூ ஆர் மீட்டிங் ட்வைஸ் அ மந்த்னு நினைக்கிறேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆஃப்டர் த மீட்டிங்ஸ் ஆல்சோ ப்ளீஸ் மீட் ஈச் அதர். நிறைய மீட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தரை பற்றி இன்னும் நிறைய தெரியணும். நாட் இனஃப் how many people you know, it's more important thing is how well you know about someone. அவரை பற்றி நிறைய பேர் எனக்கு தெரியுங்கிறத விட இவரை பற்றி எனக்கு அவரோட பிஸ்னஸை பற்றி தெரியும், அவருடைய கோல்ஸ் என்னன்னு தெரியும், அவரோட பர்னிங் டிசைர் என்னன்னு தெரியணும் அப்படின்னா இன்னும் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்க, இன்னும் நிறைய அந்த 1-to-1 கான்வர்சேஷன்ஸ் நிறைய வச்சுருங்க. அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் எனக்கு ரோட்டரியில் கிடைச்சிது. நிறைய நெட்வொர்க்கிங் பண்ணனால I got a lot of business also from Rotary. ஸோ அதனால it gave me a good feeling. ரோட்டரியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு வேல்யூபிள் ஃபீலிங் எனக்கு கிடைச்சது.
ஸோ ஐம் ஏபிள் டு கிவ் சம்படி குட் ப்ராடக்ட் குட் சர்வீஸ் கொடுக்க முடியுது. அதே மாதிரி எனக்கும் தேவையான ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வந்து ரோட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிது. அதனால் ப்ளீஸ் நல்ல நெட்வொர்க் பண்ணுங்க, நிறைய உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் சர்வீஸ் கொடுங்க. அதே மாதிரி ஆஃப்டர் சேல் சர்வீஸும் கொடுங்க. நல்ல ஆஃப்டர் சேல் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு ஃபியட் கார் வச்சுருந்தேன், அந்த ஃபியட் பேலியோன்னு ஒன்று வச்சுருந்தேன். பட் ஆனால் இங்கே ஃபியட் சர்வீஸே கிடைக்கல. இட்ஸ் குட் கார், 1.9 cc காரு. பட் ஆனால் இன்னைக்கு அதில் சர்வீஸ் இல்லாதனால ஹேட் டு டிஸ்கண்டினியூ தட் கார் அண்ட் பாட் another கார். அதனால் குட் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் கண்டிப்பாக கொடுங்க. இன்னொரு நல்ல விஷயம் ரோட்டரி எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து நிறைய அவென்யூஸ் ஃபார் சர்வீஸ் இருக்குது. நம்ம கிளப் சர்வீஸ்லேருந்து கம்யூனிட்டி சர்வீஸு, வொகேஷனல் சர்வீஸு, இன்டர்நேஷ்னல் சர்வீஸ், நிறைய சர்வீசஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரோட்டரி தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. இந்த மாதிரி சர்வீஸ் பண்ண தான் டாக்டர் சார் பண்ணதெல்லாம் அந்த யூத் எக்ஸ்சேஞ்சு, அவர் அந்த யூத் சர்வீஸ், யூத்ஸ்லாம் போய் அவங்களுக்கு எப்படி ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் யூ ஃபீல் தட் ஒரு ஹாப்பினஸ், நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணுறோம், நம்ம மக்களுக்கு எதாவது செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. அதனால் ரோட்டரி ரியலி தாட் மீ ஒரு give me a joy, ஒரு நல்ல ஒரு ஜாய் கொடுத்துட்டு இருக்கு டு பீயிங் இன் ரோட்டரி. அண்ட் மூணாவது விஷயம் ரோட்டரி தாட் மீ வாஸ், சார் சொன்ன மாதிரி நான் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன், அப்புறம் பிரசிடென்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ரோட்டரி இஸ் கிவிங் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு ராமலிங்கம் சார் இங்கே உட்காந்துருக்காருன்னா அவர் இது வரைக்கும் இஸ் இங்கே செக்ரட்டரியாக இருந்திருக்காரு, வைஸ் சேர்மனாக இருந்திருக்காரு. இது போக இஸ் ஆல்சோ பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் இப்போ மோர் தென் 2 years இருந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் a சான்ஸ், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் டு ப்ராக்டிஸ் யுவர் லீடர்ஷிப் ஸ்கில்ஸு. ஒரு காம்படென்ட் லீடராக அவர் இன்னைக்கு இருக்காரு. இன்னைக்கு அவர் பேசுறதுலேயே தெரிஞ்சது, அவர் எல்லார் பற்றியும் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காரு. அவரோட விஷன்லாம் பார்த்தீங்கன்னா he wants to have more than 50 members in this club and in this group. எனக்கு தெரிஞ்சு அவர் நீங்கள் 6 months பண்ணுற டர்ன் வந்து அவர் ஒரே மாதத்தில் பண்ண போகிறாரு. 1.5 crores in 1 month அவர் பண்ணுவார். தட் இஸ் விஷன் ஃபார் திஸ் இயர். ஐம் ஷுர் அவர் ஒரு நல்ல லீடராக இருப்பார். ஸோ அந்த மாதிரி இந்த 3 விஷயங்கள் வந்து நான் ரோட்டரியிலேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். டு பி அ குட் நல்ல ஒரு நெட்வொர்க்கராக இருக்கணும். ஸோ யூ ஹேவ் டு பி வேல்யூபிள் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி ஒரு யூ ஹேவ் டு பி ஹேவ் ஜாய் இன் கிவிங். நல்ல ஒரு எல்லாருக்கும் சேவை செய்யுங்க. ஸோ ஒரு இன்டர்வியூவில் போனாலுமே people who say that they've done social service, people who say they have இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் social service ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா the employer feels very satisfied. பரவாயில்லையே, இவங்க இந்த சின்ன வயசுலேயே they are dedicating their time for others. நம்மளும் அதே தான் பிஸ்னஸில் வந்து if we want to be successful, the government should be successful, the society should be successful, the customers should be happy, employees should be happy, investors should be happy, your service providers, banks, everybody should be satisfied. கடைசி தான் நமக்கு எல்லாரும் சாப்பிட்டது போக தான் கடைசி என்ன மிச்சம் இருக்கோ அதுதான் நம்ம எம்ப்ளாயருக்கு கிடைக்கும். அதனால ஐம் ஷூர் யூ வில் ஆல் ஆஃப் யூ ஆர் டூயிங் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் ஆஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ். நீங்கள் எல்லாருமே சீசன்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் தான். நீங்கள் யாருமே ஒரு சாதாரண பீப்புளே கிடையாது. உங்கள் ஓன் ஃபீல்டில் நீங்கள் ரொம்ப திறமையான இதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல செயல் பண்ணிட்டு இருக்கீங்க, குவாலிட்டி ஒர்க்கு நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஐம் நாட் ஹியர் டு உங்களெல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. ஐ ஜஸ்ட் ஐம் ஆல்சோ யங் அண்ட் ஐம் ஆல்சோ லைக் யூ ஆல் தான். ஸோ உண்மையிலே வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு ராமலிங்கம் அண்ணா ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர் இன் திஸ் RMBF மீட்டிங் அண்ட் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். ஐ விஷ் யூ ஆல், யூ அண்ட் யுவர் டீம், கிரேட் இயர் அஹெட் சார். நிறைய பிஸ்னஸ் பண்ணுங்கள், நிறைய நெட்வொர்க்கிங் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் வந்து அவரை மாதிரி தனியான ஒரு பர்சன் வந்து சின்ன சின்னதாக நிறைய டிப்ஸ் சொல்லிட்டாங்க. அவங்க லைஃப்பை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எனக்கும் எதுவும் ஈஸியாக கிடைக்கல, நானும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க லைஃப் லெசனை ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே சொன்னாங்க. அப்புறம் எல்லாருமே பாஸ், நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யாரையும் அப்ரோச் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத சொன்னாங்க. எல்லாரையும் ரெகுலராக மீட் பண்ணணும். நமக்கு ஒரு இது கிடைச்சோன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோன்னா அடுத்தது போகாமல் ஸோ ஃப்ரீக்வெண்ட் விசிட், ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு பர்சனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் அழகாக சொன்னாங்க.
சேல்ஸ், சர்வீஸு, சோஷியல் ஆக்டிவிட்டி எல்லாத்துலேயுமே நம்ம போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஹனி கேப்சூல் நமக்கு கொடுத்த சீஃப் கெஸ்ட்டை சின்ன மொமெண்டோ கொடுத்து இருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியுங்கிறதுக்காக நான் கவர் பண்ணுறேன். நான் எல்லாரும் ஒரு கிட்ட ஒரு பேக்கிங் போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து ஒளிவு முறை இருக்கக்கூடாதுங்கிற கொண்டு வரணும். இதனுடைய புக்கினுடைய பேர் வந்து த லீடர் இன் யூ அப்படிங்கிறது பை த இன்டர்நேஷனல் பெஸ்ட் செல்லிங் ஆதர் எழுதின முக்கியமானது. அதை வந்து நம்ம கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்கு பின்னாடி நிறைய தோல்விகள் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த தோல்வியில் அதாவது பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கிறவங்க வந்து அந்த தோல்வியெல்லாம் தாண்டி அவங்க அத்தனையும் வெற்றி படிகளாக வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வெற்றி படிகளில் இருக்கிற நம்ம ஹரிகிருஷ்ணன் சார் வந்து நம்மளோட இருந்து இங்கே சிறப்பு வந்ததுன்னு அவரோட கௌரவங்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. மாலை வணக்கம். RMPF 11th இன்ஸ்டாலேஷன் மிக சிறப்பாக நம்மளோட RMPF திருநெல்வேலியுடைய 11th இன்ஸ்டாலேஷன் மிக சிறப்பாக நடந்து முடியும் தருவாயில் இருக்கின்றது. எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்து மிக அற்புதமான ஒரு ஸ்பீச் கொடுத்த சீஃப் கெஸ்ட் ரொட்டேரியன் ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு முதற்கன் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கடந்த வருடம் மிக சிறப்பாக பணியாற்றிய சேர்மன், செக்ரட்டரி சங்கரசுப்பா அண்ட் வெங்கடேஷ் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளேன். மேலும் இந்த வருடம் பல இலக்குகளை அடைய வேண்டும் என்று இப்பொழுதே ஒரு அனைத்து திட்டத்தை தீட்டி மிக நமது சேர்மன் ரொட்டேரியன் ராமலிங்கம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த அரங்கு நிறைந்திருக்கின்றது. இதற்கு மிக முக்கிய காரணம் நம்மளோட வைஸ் சேர்மன் ரொட்டேரியன் டாட்டன் அவர்கள் தான். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவர் ஆஃபீஸ் போயிருந்தோம். அவங்க அன்றைக்கு கொடுத்த ஒரு எஃபர்ட் தான். நீங்கள் ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து அவர் ஆட் பண்ணியிருக்கிறார் நம்ம RMPF. அவருக்கு நான் மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு கணக்கு வழக்கு வந்து யாரும் இந்த அளவுக்கு துல்லியமாக பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட அதை படிச்சுக்கலாம். ஜோகி சாருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் புதிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் மிக சிறப்பாக நம்ம பண்ணணும். அண்ட் சீனியர் மெம்பர்ஸ் ரைவன் பேட்ரிக்ஸ், மகேந்திரன் சார் மிக அருமையாக MC பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அண்டு புருஷோத்தமன் சார் அண்ட் விஸ்வநாதன் சார், அனந்தரமன் சார் இன்னைக்கு வரல. தென் அப்புறம் ராஜேஷ், சமில், சுடலைமுத்து சார் உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த இன்ஸ்டாலேஷனில் எல்லாரோட சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நியூ மெம்பர்ஸ் அண்ட் விசிட்டர்ஸ் நம்ம பாஸ்ட் பிரசிடென்ட் தங்கராஜ் சார் அண்ட் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் அண்ட் ட்ரெஸரர் முருகன், ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டார், அப்புறம் பாளையங்கோட்டை பிரசிடென்ட் சாலமோன் அண்ட் பாஸ்ட் பிரசிடென்ட் சையத் அலி, எங்கள் அன்பு காந்தி மாமா அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார். அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ரோகிணி சுப்பிரமணியன் பாஸ்ட் பிரசிடென்ட், அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து புதிய உறுப்பினர்களுக்கும் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வருடம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம தலைவர் தலைமையில் மிக சிறப்பாக கொண்டு போவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன விஷயம், கடந்த வருடம் எனக்கு வந்து ஒரு 1.2 crore எனக்கு ஒர்க் வந்து இந்த RMPFலேருந்து எனக்கு கிடச்சிருக்கு. இவங்க எல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நான் தெரியப்படுத்திக்கிறேன். சந்தோஷம். அனைவருக்கும் இரவு உணவு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் உணவருக்கு செல்லுமாறு அன்போடு கேட்கிறேன். நன்றி. सर ओके
ஆங்கண்ணா அம்மா அப்படியா மறந்துட்டேன். மெசேஜ் போட்டு ஒரு ஸ்கூல் மெசேஜ் கண்டிப்பாக போட்டுருங்க எனக்காக. ஓ நீங்க சரி 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 ரைட் ரைட் ரைட். ஒவ்வொரு பக்கமா போடு. சார் போட்டாங்கன்னா யார் எடுக்க